ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பூராட நட்சத்திரத்துக்கான பலனை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மிக மிக சிறப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மிக சிறப்பாக இந்த ஒரு வருட காலம் சந்தோஷமாக இருக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் மட்டும்தான். தோல்விகள் அப்படிங்கிற விஷயத்த இவங்க பெருசாக இந்த ஒரு வருட காலம் சந்திக்கவே போகிறதில்ல. அவங்க நினச்ச எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு மிக சிறப்பாக நிறைவேறும். பணம் அப்படின்ற விஷயம் பெருசாக வரல அப்படின்னா கூட அவங்க அதாவது திருப்தி அடைவாங்க. ஓகே, இந்த 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 ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்ணால் எல்லோரும் நமக்கு கைத்தட்டி பாராட்டுக்கள் கிடைக்க போகுது நாளைக்கு காலையில் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆஃபீஸ் போனாங்கன்னா 100% அது நடக்கும். அதன் மூலமாக பண வரவு, அதன் மூலமாக இவருக்கு தொழிலில் உயர் பதவி அந்த இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பின்னாடி கிடைக்கும். ஆனால் நாளைக்கு காலையில் நான் இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணதும் எல்லோரும் என்னை பாராட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனால் அது கரெக்டாக அதே மாதிரி நடக்கும். அவர் மிக சிறப்பாக செஞ்சு இருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். அதே போல் தொழிலையும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவர் ஒரு பிளான் பண்ணி ஒரு வேலையை எடுத்திருக்கும் போது அதை கரெக்டாக நேர்த்தியாக பண்ணி அதை 100% சக்ஸஸ் பண்ணிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். இந்த தொழில் செய்கிறவங்க கடன் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பேங்க்கில் ஒரு கடன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மேனேஜரே கூப்பிட்டு கொடுப்பார். நீங்கள் கேட்டிருந்தீங்கள சார், அந்த மாதிரி உங்களுக்கு சாங்ஷன் பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த கடன் கிடைக்கும். பெரிய வட்டி அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்காது. நார்மலாக கஷ்டமே இல்லாமல் திருப்பி கட்டுற மாதிரி ஒரு கடன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் வெளியே கேட்டால் கூட அவங்களுக்கு அது கிடைக்கும். பூராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல திருமணம் அப்படிங்கிற காரியங்களை கையில் எடுத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். திருமணமாகி கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு கோவத்தில் அம்மா வீட்டில் போய் இருக்கிற பெண்கள், ஓகே இது ஒத்து வராது, நம்ம அவர் கூட போய் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிளம்பி வருவாங்க. அதே போல் ஏதோ ஒரு கோவத்தில் மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கணவர்களுக்கு இன்றைக்கி மனைவி தான் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவங்களும் திரும்பி வந்து மனைவி அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஊரில் ஜாபுக்காக வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம், அப்போ தான் மனசு சரியாகும் அப்படின்னு நினச்சி 2 பேரும் தனித்தனியாக போய் இருந்தால் கூட சரி போதுமா இருந்தது, வேண்டாம், ஏதோ ஒரு கோபத்தில் நான் சொல்லிட்டேன், நீ கிளம்பி வா, இல்லைன்னா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன், இங்கே ஆஃபீஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ண பார்க்கலாம், ஏதோ ஒன்று வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து என் கூட இரு, எனக்கு ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கணவர்கள் கேட்குற மாதிரி இருக்கும். மனைவிகளும் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். எப்படா அந்த பையன் கூப்பிடுவான்னு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துடும். கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு ஆஸ்லேஷனில் இருக்கிற பையனுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு மெசேஜாவது போட்டு நான் உன் மேலே ரொம்ப விருப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் ஒரு சிக்னல் காட்டுவாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே இது நல்லபடியாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கிரன் சும்மா இருக்க மாட்டார். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி மிக சிறப்பான இடத்துல இருக்கிறனால சனி வந்து இவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டார். சுக்கிரன் அவர் வேலையை செய்வார். ஸோ அவங்க 2 பேரும் இணைஞ்சிருவாங்க. ஒரு பிரிஞ்சிருந்தவங்க இணைஞ்சா என்ன ஆகும்? கண்டிப்பாக குழந்தையாகும். இந்த நேரத்தில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே குழந்தையாகும். அதே போல் 2வது குழந்தைக்கு ஆசைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தையாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்து இந்த விஷயங்களை நிறைவேற்றிக்கோங்க. அது மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்தவித ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறதும் இருக்கவே இருக்காது. சின்னவங்களுக்கெல்லாம் எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. கொஞ்சம் வயதானவர்களுக்கு கண்டிப்பாக சுகர் வரும்.
ஓகேங்களா? அதனால் இந்த நேரத்தில் சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கிற காலகட்டம். சனியும் கொஞ்சம் விலகிடுறாரு இல்லைங்களா? அப்போது கண்டிப்பாக சுக்கிரன் அவர் வேலையை காட்டுவார். வயதானவர்களுக்கு, அந்த பாரம்பரியமாக அந்த சுகர் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கிரன் கெட்டால் தான் சுகர் வரும் அப்படின்னு இல்லை, சுக்கிரன் ரொம்ப நல்லா இருந்தாலும் சுகர் வரும். ஓகேங்களா? அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற எல்லா செயல்களுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும். குறிப்பாக பெண்கள் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்வீட் ஷோஸ் ஆரம்பிக்கணும், அது மாதிரி விதவிதமாக அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த முந்திரி, பாதாம், அதை பிஸ்தா இதெல்லாம் வந்து விற்கிற வெறும் தனியாக சாக்லேட்ஸ் மட்டும் இருக்கும், பார் சாக்லேட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சாக்லேட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அங்கே. அந்த மாதிரி ஒரு கடை, நட்ஸ் கடை அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ட்ரெஸ்ஸஸ், துணி வகைகள், துணி யாரெல்லாம் டெய்லரிங் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் பொட்டிக் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை பண்ணலாம். இதில் இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் முடிவெடுக்கணும். உங்களுக்கு இந்த நேரம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தர் சுய ஜாதகத்தில் அவங்களோட நிதி நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதாவது வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிட்டர்ன்ஸ் வரும். அதுவே கொஞ்சம் நல்லத்தன்மை தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக ரிட்டர்ன்ஸ் வராது. கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க, பட் கொஞ்சமாக வாங்கிட்டு போவாங்க. உங்கள் நேரம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாக வரும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.